1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம். இன்றைக்கு நாம் அதிலே முதல் 13 வசனங்களை தியானிக்கவிருக்கிறோம். அந்த 13 வசனங்களில் 3 வசனங்களை மாத்திரம் நாம் வாசித்து விட்டு இந்த அதிகாரத்தின் முதல் வசனத்திலிருந்தே உள்ள பகுதிகளை நாம் தியானிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11 முதல் 13 வரைக்கும் உள்ள பகுதியை பார்த்தா, இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்க கடவன். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்திலிருந்து கொரிந்து சபையார் அப்போஸ்தலனாகிய பவுலிடத்தில் எழுப்பின ஒரு கேள்விக்கான பதிலை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்கிற விஷயத்துல நாம் என்ன செய்வது என்கிற ஒரு கேள்வி எழுப்பப்படுகிற பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நமக்கு இருக்கக்கூடிய சுதந்திரம் பிறருடைய விசுவாசத்திற்கு இடரலாய் இருக்குமானால் அந்த சுதந்திரத்தை தவிர்ப்பது, அந்த சுதந்திரத்தை செயல்படுத்தாமல் இருப்பது நல்லது என்று சொல்லிவிட்டு 9ஆம் அதிகாரத்துல நான் எனக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை, எனக்கு இருக்கக்கூடிய பிரதிபலன்களை, ஊழியத்து நிமித்தம் எனக்கு வரக்கூடிய பெனிஃபிட்ஸ், பிரிவிலேஜஸ், இவை எல்லாவற்றையும் எவ்வாறு ஊழியத்தின் மேன்மைக்காக, ஊழியத்தில் மேன்மையான பிரதிபலன் கிடைக்க வேண்டும் என்பதற்காக நான் அவைகளை எவ்வாறு தவிர்க்கிறேன் என்பதை சொல்லிட்டு அந்த 9ஆம் அதிகார கடைசி வசனத்துல அவர் சொல்றாரு, மற்றவர்களுக்கு போதிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு நான் என்ன செய்யறேன், என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். ஆனா இந்த அதிகாரத்தை துவங்கும் போது எப்படி துவங்கினாரு? நான் அப்போஸ்தலன் அல்லவா, நான் சுயாதீனன் அல்லவா, நான் கிறிஸ்துவை தரிசிக்கவில்லை. அவர் தனக்கு இருக்கக்கூடிய மேன்மையெல்லாம் சொல்றாரு. அப்போ அவ்வளவு மேன்மை உடையவனாய் நான் இருந்தாலும் அந்த அதிகாரத்தின் கடைசியில சொல்றாரு, இவ்வளவு மேன்மை எனக்கு இருக்கிறது, நான் பிறருக்கு போதிக்கக்கூடிய அளவிற்கு மேன்மையான ஸ்தானத்தில் இருந்தாலும் நான் எச்சரிக்கையோடு இருக்கிறேன். என்ன எச்சரிக்கை? நான் ஆகாதவனா என்ன செஞ்சிடக்கூடாது, போகக்கூடாது. ஆகாதவனாய் போகாதபடிக்கு, தகுதி இல்லாதவனாய் மாறிவிடாதபடிக்கு நான் என்னுடைய சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை ஒரு முன்மாதிரியாக, நான் இந்த இடத்துல இருந்தா எப்படி செய்வேன் அப்படிங்கிறத 9ஆம் அதிகாரத்துல பேசிட்டு 10ஆம் அதிகாரத்துல தான் முக்கியமா அந்த கேள்விக்கான பதிலை சொல்ல விரும்புகிறார். அந்த கேள்விக்கான பதிலுடைய முழுமையும் 10ஆம் அதிகாரத்தில் வருவதற்கு முன்பதாக அவர் தன்னிடத்திலிருந்து ஒரு பாசிட்டிவான உதாரணத்தை சொன்னாரு. இப்போ ஒரு எச்சரிப்பு தரக்கூடிய இன்னொரு உதாரணத்தை சொல்றார். அந்த எச்சரிப்பு தரக்கூடிய உதாரணம் யார் அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்கள். அதைத்தான் நீங்க 10ஆம் அதிகாரத்துல முதல் 13 வசனங்கள்ல ரொம்ப அழகாக அவர் சொல்றார். நமக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் அல்லது உரிமை நம்முடைய சகோதரனை இடர பண்ணக்கூடாது. ஏனென்று சொன்னால், நான் எவ்வளவுதான் பிரிவிலேஜ் உள்ளவன் என்று சொன்னாலும் என்னுடைய பிரிவிலேஜுக்கும் மத்தியிலே நான் எச்சரிப்போடு இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது
என்பதை இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை வைத்து அவர் என்ன செய்ய போறாரு, முன்மாதிரியா சொல்ல போறார். இப்போ 10ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்தை பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களை சொல்றார். முதல் வசனத்துல இப்படி இருக்க, இந்த வார்த்தை முக்கியமான வார்த்தை. இப்படி இருக்க அப்படிங்கும்போது அப்போ முன்னால அவர் சொன்னதை மையமா வச்சுதான் இப்படி இருக்குன்னு சொல்றாரு. அப்ப இப்படி இருக்காங்க எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்க கேட்டீங்கன்னா முந்தின வசனம் நமக்கு அதற்கான பதில தருது. மற்றவர்களுக்கு போதிக்கிற நான் தானே என்னவாயிடக்கூடாது, ஆகாதோ நான் போகாத படிக்கு ஏன் சரீரத்தை நான் செய்றேன், ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன்னு சொன்னார்ல, சொல்லிட்டு தான் சொல்றாரு இப்படி இருக்க சகோதரரே நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், அதாவது என்ன சொல்றாருன்னா, சகோதரரே நீங்க இப்ப என்ன குறிச்சு சொன்னதை நீங்க அறிஞ்சுக்கிட்டீங்க, இப்போ நான் உங்களுக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி இன்னொரு காரியத்தையும் நான் என்ன செய்வேன், சொல்ல விரும்புகிறேன். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், 10ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்முடைய பிதாக்கள் எல்லாரும், யாரு, நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழா இருந்தார்கள். எங்க இருந்தாங்களா, மேகத்துக்கு கீழா இருந்தார்கள். எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். எதை சொல்றாரு அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் மோசையின் மூலமாக அவர்களை அற்புதமாய் மீட்கிறார். இப்ப மீட்கப்பட்டவர்கள் அந்த பஸ்கா நாளிலே எகிப்து எங்கிலும் தலைச்சன் பிள்ளை கொல்லப்படுகிறது, செத்து போயிருது. அப்ப பார்வோன் என்ன செய்யறான், அப்பா இனிமே நீங்க என்ன செய்யாதீங்க, இருக்காதீங்க, கிளம்பிருங்க அப்படின்னு நைட்டோட நைட்டா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விடுதலை உண்டாகிறது. அப்படி விடுதலையாக்கப்பட்ட மக்கள் விடுதலையாகி போயிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச தூரம் கூட போகல, பார்வோனுடைய மனசு மாறிடுச்சு. மனசு மாறி ஐயோ நம்ம இந்த ஜனங்கள் எல்லாம் போக விட்டுட்டோமே. அப்ப என்ன செய்யறான், அவருடைய ஆர்மி அனுப்புறார். அனுப்பி அந்த ஜனங்களை திரும்ப கைப்பற்றி கொண்டு வர வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னால என்ன இருக்கு, செங்கடல் இருக்கிறது. பின்னால பின்தொடர்ந்து வருகிற பார்வோனுடைய சேனை. ஐயோ நாம மாட்டிக்கிட்டோமே, சிக்கலாயிருச்சே, பரிதவிக்கிறார்கள், ஓலமிடுகிறார்கள். மோசே ஆண்டவரிடத்தில் அபயமிடுறாரு. ஆண்டவர் சொல்றாரு, உன் கையில இருக்குது என்ன, அந்த கோலை எடுத்து சமுத்திரத்துக்கு நேரம் என்ன செய், நீட்டு. என்ன நடக்கு, சமுத்திரத்திற்கு நேராக அந்த கோலை நீட்டின உடனே இந்த ஜனங்களுக்காக ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதத்தை செய்றாரு. அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தின் விளைவாக என்ன நடக்குன்னா, சமுத்திரமே ரெண்டா பிளக்கு. உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி ஏதாவது அற்புதம் பார்த்திருக்கீங்களா? சொல்லுங்க, பார்த்திருக்கீங்களா? இயற்கையிலே ஒரு பெரிய மாற்றம். நம்ம அப்பப்ப பேப்பர்ல டிவில கேள்விப்படுவோம், இந்த கடல் உள் வாங்கிருச்சு, வெளி வாங்கிருச்சு, இருக்கிற அளவை விட தண்ணி கொஞ்சம் தள்ளி அதிகமா வந்துருச்சு, இல்லைன்னா ஒரு கிலோமீட்டர் கடல் உள்ள போயிருச்சு. இப்படிதான் கேள்விப்பட்டிருக்கிறோம். கடல் ரெண்டு பக்கம் அப்படி சுவர் மாதிரி நின்னுச்சு, உள்ள ஒரு பாதை உருவாகுச்சு அப்படின்னு நம்ம கேள்விப்படல. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்களுடைய சொந்த கண்களால் 1-2 பேர் இல்ல, 20 லட்சம் பேர். எவ்வளவு பேரு? 20 லட்சம் பேர் எதை பார்க்கான், தன்னுடைய கண்ணுக்கு முன்னால கடல் அப்படி ரெண்டா பிளந்து நிக்கத பார்க்கான். எவ்வளவு பெரிய அற்புதம். இப்ப என்ன நடக்கு, இவங்க உள்ள போறாங்க,
பார்வோனுடைய சேனையும் இதுல ஏதோ ஒரு அதிசய செயல் நடக்கு, கடவுளுடைய சக்தி இவங்க மேல இருக்கு அப்படிங்கறத அவன் என்ன செய்யல, உணரல. அவன் சொன்னான், இவங்க போறாங்கல்ல, நம்மளும் இவங்க வழியிலே போய் இவங்களை தூக்குவோன்னு நினைச்சான். ஆனா ஆண்டவர் வேற பிளான் வச்சிருந்தார். இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் சமுத்திரத்துக்குள்ள போறாங்க. எங்க நடக்காங்க? வேதம் சொல்லுது அந்த தரை எப்படி இருந்துச்சான்? வெட்டாந்தரையா இருந்துச்சான். வெட்டாந்தரைன்னா என்னது? காஞ்சி போன தரை. எத்தனை பேரு கடல் மண்ணுல நடந்திருக்கீங்க? ஆத்து மணல கூட சேர்த்துக்கலாம். நடந்திருக்கீங்களா? எப்படி இருக்கும்? பதியம் நடக்கிறதுக்கே காலு வலிக்கும் இல்லையா? ஆனா இவங்க எப்படி போறாங்க? வெட்டாந்தரை. அவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்யறாரு. இவன் உணரல, இவனும் பின்னாலே போறான். ரெண்டாவது காரியம் நடக்கு. அவர் மேகத்திலிருந்து இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்றாரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிச்சம் இருக்கிறது, பார்வோனின் சேனைக்கு காரிருள் இருக்கிறது. இது எதனால நடக்கும்னு கேட்டா மேகம். இந்த இடத்துல ரெண்டு விஷயங்களை சொல்றாங்க. அதுதான் நீங்க கவனிக்கணும் நான் விரும்புறேன். நீங்கள் இதை அறிந்திருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இது மிகப்பெரிய அற்புதம். அவர் சொல்றாரு, இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒன்றுங்க. நீங்க அதை கவனத்துல வைக்கணும், அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. அவர்கள் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள், சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். ரெண்டாவது வசனத்தில் சொல்றாரு, இந்த 20 லட்சம் ஜனங்களும் எல்லாரும் மோசேக்கு உள்ளாக மேகத்தினாலும் அப்புறம் சமுத்திரத்தினாலும் ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். அதாவது ஒரு ஞான ஸ்நானத்தை கொண்டு போயிட்டாரு. நீங்க எல்லாம் ஞான ஸ்நானம் பெறும்போது யார் ஞான ஸ்நானம் குடிச்சிருப்பா? ஏதோ ஒரு பரிசுத்தவான். உங்களிடத்துல நீங்க கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீர்களா அப்படிங்கிறத கேட்டு, கிறிஸ்துவுக்காக வாழ உங்களை அர்ப்பணிக்கிறீர்களா அப்படிங்கிறத கேட்டு, உங்களுடைய விசுவாச அறிக்கையை கேட்டு அதற்கு பின்புதான் என்ன செஞ்சிருப்பாங்க? ஞான ஸ்நானம் கொடுத்திருப்பாங்க. ஏதோ இவங்க வந்துட்டாங்க, வந்த உடனே முக்கி எடுத்து அனுப்பிடுவோன்ட்டு யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, அனுப்ப மாட்டாங்க. எண்ணிக்கைக்காக ஞானஸ்நானம் அல்ல. ஞானஸ்நானம் என்பது என்னன்னா, என்னுடைய வாழ்க்கை கிறிஸ்து மாற்றி இருக்கிறார் என்பதை நான் உலகத்திற்கு வெளிப்படையாக சாட்சி சொல்வதன் ஒரு அடையாளம் தான் ஞானஸ்நானம். இவர் சொல்றாரு, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 20 லட்சம் பேரையும் மோசே முக்கி எடுக்கல. இவர்களுடைய ஞான ஸ்நானத்தை தேவனே செய்கிறார். ஏன்னா கடலை 2 பிளந்தது அவர். இந்த ஜனங்கள் 40 வருஷமும் வழி நடக்கும்படியாய், வேதம் சொல்லுகிறது, பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பம். அப்ப அந்த மேகம் எப்பொழுது எழும்புகிறதோ அவங்க என்ன செய்வாங்க? பிரயாணப்பட்டு போவார்கள். மேகம் எப்பொழுது ஒரு இடத்தில் நிலையா இருக்கிறதோ அப்பொழுது என்ன செய்வாங்க? அந்த இடத்துல அவங்க டென்ட் அடிச்சு உட்கார்ந்துருவாங்க. இது என்னதுங்க? இது இயற்கையும் மிஞ்சின, இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய அற்புதம். என்னது? கடவுளுடைய அற்புதம். சரி, அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க. இதுவே சாதாரண விஷயம் கிடையாது. இதுக்கு அடுத்து சொல்றாரு, எல்லோரும் ஒரே
ஞான போஜனத்தை புசித்தார்கள். இஸ்ரவேலர் என்ன சாப்பிட்டாங்க? மண்ணு சாப்பிட்டாங்களா? மன்னா. மன்னா அப்படின்னா என்னது? மன்னா அப்படிங்கிற பேருக்கு விளக்கமே இது என்ன? மன்னானா இது என்ன, இது என்னன்னு கேட்டு 40 வருஷம் சாப்பிட்டுருக்காங்க. அதாவது உன் பிதாக்கள் அறியாதிருந்த மன்னாவினால். நான் உங்களுக்கு சொல்றேன், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சிருக்கணும்னு அவசியமே இல்லை. என்ன என்ன என்னன்னு கேட்டுட்டே நம்ம வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சிடலாம். கர்த்தர் மேல நம்பிக்கை இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. நிச்சயம் இல்லைன்னு நீ கவலையே பட வேண்டியதில்லை. எனக்கு எல்லாம் ஆண்டவரே புரியுற மாதிரி நீர் எழுதும், அப்பனாதான் நான் உம்மை நம்புவேன் கிடையாது. ஆண்டவரே எனக்கு புரியுதோ புரியலையோ நான் உம்மை நம்புகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அதுதான் விசுவாசம். எல்லாத்தையும் ஆண்டவர் உனக்கு எழுதி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாத்தையும் நீ புரியுற மாதிரி உனக்கு விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவைப்பட்டா விளக்குவாரு. ஆனா நிறைய விஷயம் உனக்கு தெரியவே செய்யாது. ராமன் சொல்லுங்க. எனக்கு தெரியாத விஷயங்களை தெரிய நான் முயற்சி பண்ணக்கூடாது. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, ரகசியமானவைகள் தேவனுக்குரியவைகளாம், ஆனா வெளிப்படுத்தப்பட்டவைகள் நாமும் நம்முடைய பிள்ளைகளும் அதிலே நடந்து கர்த்தருக்கு பயந்து வாழ்வதற்காக நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப வெளிப்படுத்தப்பட்டவைகளில் நம்ம என்ன செய்யணும்? சந்தோஷமா திருப்தியோட அந்த வழியில நடக்கிறதுக்கு நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். சரி, நம்ம காரியத்துக்கு வந்துடும். அப்ப மன்னா இதுவும் என்னதுங்க? அற்புதம். நான் இத பேசும்போது நான் பொதுவா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உண்டு. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் காலையில எந்திரிச்ச உடனே அற்புதத்துக்கு முன்னாலதான் முகத்தை முழிச்சாங்க. எப்படி? எப்பெல்லாம் எழுந்த உடனே முத வேலை என்னதான்? அற்புதம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய நடத்துதல் ரொம்ப ஆச்சரியம். எவ்வளவு பெரிய பிரிவிலேஜ் பாருங்க. நீங்களும் நானும் கடலை பிளந்து எங்கேயுமே நடக்கல. நமக்கு மேல மேகம் இருக்கிறது நம்ம பார்க்கல. நம்ம எல்லாரும் வேலைக்கு தான் போறோம். காலையில எந்திரிச்சு வெளியே போய் மண்ணா பறக்கல. வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். அப்புறம் சொல்றாரு, அது மட்டும் இல்ல, எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். இது வனாந்தரம், தண்ணீரற்ற இடம். வனாந்தரமும் தண்ணீரற்றதுமான இடத்துல 20 லட்சம் ஜனங்களை 40 வருஷம் ஆண்டவர் தாகமில்லாம நடத்தி இருக்கிறாரு. இதுல நீங்க நல்ல ஒரு விஷயத்தை, பவுல் எவ்வளவு ஞானமா அந்த விஷயத்தை கொண்டு வராருங்கிறத நீங்க புரியணும். ஏன்னா கேள்வி என்னன்னா சாப்பாடு பத்தி தான் கேள்வி இல்லையா? அதனால இங்க எதை பத்தி பேசுறாரு? இஸ்ரவேல் ஜனங்கள் சாப்பிடதான் பேசுறாரு பாருங்க. அவர்கள் எதை புசித்தார்கள், அவர்கள் எதை குடித்தார்கள், இதெல்லாம் இட்ஸ் ஆல் மிரக்குலஸ். இதெல்லாம் ரொம்ப, அதாவது யோசிக்க முடியாத ஆச்சரியங்கள். சொல்லிட்டு சொல்றாரு, இதெல்லாம் எப்படி தெரியுமா? 4வது வசனத்துல விளக்க சொல்றாரு. எப்படியா, எப்படி இந்த அதிசயம், எப்படி இந்த அற்புதம் எப்படின்னு கேட்டா, அவர்களோட கூட சென்ற ஞான கன்மலை. அவங்க கூடவே ஒரு ஞான கன்மலை போனது. அதாவது கன்மலை அப்படின்னா வெறும் கல்லை நீங்க நினைச்சிட கூடாது. ஏதோ ஒரு கல், அந்த கல்லு போச்சு, அது அப்படி அர்த்தம் அல்ல. இயேசுவை வேதாகமம் கன்மலை என்று சொல்லுகிறது. அவர் உறுதியான கன்மலை.
எப்படி உறுதியான கன்மலை? ஒரு பக்தன் பாடி வைத்திருக்கிறார், கிறிஸ்து என்கிற உறுதியான கற்பாறையின் மேல் நான் நிற்கிறேன், மற்ற எல்லா இடமே என்னை அமிழ்த்துகிற சேரும் சகதியும் தான். நீங்க உலகத்துல வேற யாரு மேலே நிக்க முடியாது. ஏன்? அது புதைக்குழியாய் போயிரும், அது உங்களை அமிழ்த்தி விடும். ஆனா இயேசு என்கிற ஒரு கன்மலையின் மேல நீங்க நிற்பீங்கன்னு சொன்னா, இயேசு என்கிற அந்த உறுதியான கன்மலையின் மேல் உங்க அஸ்திபாரம் இருக்கும் என்று சொன்னால், என்ன பெருமழை வந்தாலும், என்ன இடி இடிச்சாலும், என்ன காற்று வீசினாலும், உங்களுடைய கட்டிடம், உங்களுடைய கட்டமைப்பு உறுதியாய் நிலைத்திருக்கும். ஹல்லேலூயா. அப்போ அவர்களோடே ஞான கன்மலை கடந்து போனது, அந்த ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை கிறிஸ்துவே. இப்ப என்ன சொல்றாரு? கொரிந்தியரே, உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்ல விரும்புறேன். ஆனா உங்களை விட மிகப்பெரிய அதிசயங்களை கண்ட, அதிசயங்களிலேயே வாழ்ந்து வந்த ஒரு கூட்டத்தை நான் உங்களுக்கு எச்சரிப்பாய் சொல்லிக் கொள்ளட்டும். அத சொல்றாரு. இப்போ இவ்வளவு பெரிய விஷயம் இது எதையெல்லாம் காமிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்வில் அந்த மேக ஸ்தம்பம், அந்த கடலின் வழியே நடந்து வந்த விஷயம், அதோடு கூட மட்டும் நிற்காமல் தொடர்ந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, அவர்கள் உண்ணுவதற்கான மன்னா, அவர்கள் குடிப்பதற்கான தண்ணீர், இதெல்லாம் எதை குறிக்கிறதுன்னு கேட்டா, அவர்களை கர்த்தர் எவ்வாறு மீட்டு கொண்டார் என்பதையும், அவர்களை கர்த்தர் எவ்வாறு நடத்தினார் என்பதையும், அவர்களை கர்த்தர் எவ்வாறு போஷித்தார் என்பதையும் நமக்கு காமிக்க. இஸ்ரவேல் ஜனங்களுடைய மீட்பு அற்புதம். என்னது? மீட்பு அற்புதம். இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷமும் கர்த்தர் நடத்தி வந்த விதம் அற்புதம். இஸ்ரவேல் ஜனங்களை போஷித்த விதம் அற்புதம். இதோட இந்த வேத பகுதி முடிஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். அற்புதத்திலேயே முடிச்சிருந்தா ரொம்ப மேன்மையா இருக்கும். ஆனா முடியல. அடுத்த வசனத்தை பாருங்க. 5வது வசனம் சொல்லுது, அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாயிருந்ததில்லை. நம்ம என்ன பேசிட்டு இருக்கிறோம்? அதிசயங்களை எல்லாம் பார்த்தாங்க, மேன்மையான அதிசயமான மீட்பை பெற்றுக் கொண்டார்கள், அதிசயமான வழி நடத்துதல் அவர்களுக்கு இருந்தது, அதிசயமாய் அவருடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டது, ஆச்சரியமா கர்த்தர் நடத்திட்டு இருக்கிறாரு. ஆனா இவ்வளவு அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் பெற்ற பின்பும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாயிருந்ததில்லை. இது மிகப்பெரிய எச்சரிப்பு. அதாவது தேவன் உங்களுக்கு எல்லாம் கொடுக்கிறார், உங்களுக்கு எல்லாம் நிறைவாய் இருக்கிறது என்பது தேவன் உங்களிடத்தில் பிரியமாய் இருக்கிறார் என்கிற அர்த்தம் அல்ல. நான் திரும்ப சொல்றேன், இந்த மேன்மையான ஸ்தானம் என்பது நான் விழுந்து போக மாட்டேன் என்பதற்கான உத்தரவாதம் அல்ல. நம்ம என்ன வாசிச்சோம்? 10வது வசனத்துல, 10ஆம் அதிகாரத்துல அந்த 12வது வசனத்துல என்ன வாசிச்சோம்? இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாத படிக்கு எப்படி இருக்கணுமா? எச்சரிக்கையா இருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் அதிசயங்களை பார்த்தார்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் அற்புதங்களை பார்த்தார்கள். ஆனால் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில்
தேவன் எப்படி இல்லையா? பிரியமா இருக்கவில்லை. இப்ப அது என்ன அப்படிங்கறத அவர் பேசுறார். ஏன் அவர்களிடத்துல பிரியமா இருக்கவில்லை? 5 விஷயங்கள் சொல்றார். இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் ஆண்டவர் பிரியமா இல்லாம போனதுக்கு காரணம் என்ன? 5 காரணங்கள். சீக்கிரமா நம்ம அதை அப்படி போற போக்குல பார்த்துட்டு போகலான்ட்டு நான் நினைக்கிறேன். 10ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல, அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சையாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாயிருக்கிறது. என்ன சொல்றாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் நமக்கு பாடம். யார் நமக்கு பாடம்? ஆமா, அவங்க வாழ்க்கை உனக்கு பாடம். அவர்கள் பொல்லாங்கானவைகளை இச்சித்தார்கள். இப்ப இச்சை அப்படின்னா என்னது? ஆண்டவர் கொடுத்தது மேல அவங்களுக்கு என்ன இல்லை? பிரியம் இல்லை, திருப்தி இல்லை. என்னாகமும் 11ஆம் அதிகாரம் அதுல 4வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவங்க கூட பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்கள் ஆனார். அதாவது இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடந்த அற்புதத்தை பார்த்த மற்ற ஜாதி ஜனங்களும் இஸ்ரவேலரோடு கூட பிரயாணப்பட்டுட்டாங்க. இஸ்ரவேலருக்கு ஆண்டவர் நிறைய அற்புதங்களை செய்யறாரு, அதனால இந்த ஆண்டவர் எங்களுக்கும் வேணும்னு சொல்லி அவங்க கூடவே இந்த ஜனங்களும் என்ன செஞ்சிட்டாங்க? பெறப்பட்டாங்க. அப்போ அதுதான் அங்க சொல்லியிருக்க, அவர்களுக்குள்ள இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் என்ன ஆனாங்களாம்? மிகுந்த இச்சை உள்ளவர்கள் ஆனார்கள். அதாவது ஒரு சில பரிசுத்தவான்கள் சொல்லும்போது சொல்லுவாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க, ஆனா அவங்களுக்குள்ள எகிப்து இருந்துகிட்டே இருந்துச்சு. என்னது? எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? மீட்டு வெளியே கொண்டு வந்துட்டாரு. வனாந்தரத்தில் இருக்கிறாங்க. ஆனாலும் அவர்கள் எகிப்தில் எப்படி அடிமைகளாய் வாழ்ந்து வந்தார்களோ அதே மனப்பான்மை அவர்களிடத்தில் இருந்துச்சு. பிரியமானவர்களே, நான் எதிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறேனோ அந்த மீட்பின் நிலையில் தொடர வேண்டும். அதுக்கு முன்னால இருந்த நிலைக்கு நான் என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. அது என் மனசுல இருக்கக்கூடாது. இப்போ இந்த ஜனங்களை பாருங்க, மிகுந்த இச்சை உள்ளவர்கள் ஆனார்கள் சொல்லிட்டு அடுத்து அதே வசனத்தில் என்ன சொல்லுது? இஸ்ரவேல் புத்திரரும். அந்த இஸ்ரவேல் புத்திரரும் அப்படிங்கிறத கவனிங்க. அதாவது இதை துவங்கி வச்சது அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்களாய் ஆனார்கள் என்று இவங்க துவங்கி வச்சாங்க. இவர்கள் துவங்கினதுல இவங்க மட்டும் நிக்கல. நான் ஒன்னு சொல்லட்டுமா? நல்ல செய்தி வேகமா ஒருத்தரை பாதிக்காது. கெட்ட செய்தி வேகமா ஒருத்தரை பாதிக்கும். நல்ல செய்தி 100 கிலோமீட்டர் வேகத்துல பிரயாணம் பண்ணுதுன்னா, கெட்ட செய்தி 1000 கிலோமீட்டர் வேகத்துல பிரயாணம் பண்ணும். அதை ஏற்படுத்துகிற தாக்கம் பெருசா இருக்கும். இப்போ அவர்கள் இச்சை உள்ளவர்கள் ஆனார்கள், இவர்களும் திரும்ப அழுது நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? ஐயோ, இந்த வனாந்தரத்துல நான் இப்படி கிடக்கேனே, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? நாம் எகிப்துல கிரயமே இல்லாம, கிரயம் இல்லாமனா காசே கொடுக்காம என்ன சாப்பிட்டோம்? மச்சங்கள். மச்சம்னா என்னது?
ஆமா, காசு கொடுக்காம மீன் பிடிச்சு சாப்பிட்டோமே, வெள்ளரிக்காய் சாப்பிட்டோமே, கொம்பட்டிக்காய் சாப்பிட்டோமே, கீரை சாப்பிட்டோமே, வெங்காயம் சாப்பிட்டோமே, வெள்ளை பூண்டு சாப்பிட்டோமே. இதெல்லாம் ஐயோ எங்க மனசு அதை நினைக்குது. இந்த ஆண்டவர் ஆசை வார்த்தை கூப்பிட்டு ஆசை வார்த்தை சொல்லி எங்களை வனாந்தரத்துல கொண்டு வந்து மோசம் போக்கிட்டாரு. ஆசை ஆசையா என்னென்னமோ சொல்லி எங்களை வெங்காயத்தை விட்டு, மச்சத்தை விட்டு, வெள்ளைப்பூண்டை விட்டு, கீரையை விட்டு, கொம்மட்டிக்காயை விட்டு, வெள்ளரிக்காயை விட்டு பிரிச்சுட்டாரு. எங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? ஆமா, இப்பொழுது எங்களுடைய உள்ளம், நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. எப்படி போதா சொல்லுங்க? ஆமா, ரொம்ப வாடிட்டு போகுது. ஏன்னா அந்த மண்ணாவை காசு கொடுத்து வாங்குறாங்கல்ல, ரொம்ப வாடிட்டு போகுது. இந்த மண்ணாவை தவிர இது ஒரு சாப்பாடா? போயும் போயும் இதை தவிர நம்ம கண்ணுக்கு முன்னால வேற ஒண்ணுமே இல்லையே. நம்ம என்ன சொல்றோம்? எல்லோரும் ஒரே ஞான போஜனத்தை சாப்பிட்டாங்க. யார் சொல்றா? பவுல் சொல்றாரு. இவங்க என்ன சொல்றாங்க? இந்த மண்ணா, இதெல்லாம் ஒரு சாப்பாடு, நாங்க இப்படி ஒரு பொழப்பு பொழைக்கும். எங்களை இந்த மோசே ஏமாத்தி கூட்டு வந்துட்டாரு. எகிப்துல என்ன அழகா மீன் சாப்பிட்டோம். அதை பொரிச்சு சாப்பிட்டாங்களோ, வறுத்து சாப்பிட்டாங்களோ, அவிச்சு சாப்பிட்டாங்களோ தெரியாது, சாப்பிட்டோம். அதெல்லாம் நாங்க என்ன செய்யறோம்? இந்த மண்ணா தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறு ஒன்றும் இல்லையே. பிரியமானவர்களே, இதுதான் இச்சை. இல்லாதவைகள் மேல உன் கண்ணை பறக்க விடுறதுக்கு பேர் தான் என்னது? இச்சை. இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த முதல் தவறு அதுதான். தேவன் என்னை நடத்தும் விதம் எனக்கு திருப்தியாக இல்லை அப்படிங்கிறது அதுக்கு அர்த்தம். பிரியமானவர்களே, நீங்க சில நேரங்கள்ல சொல்லக்கூடிய குறைகள் உங்க வீட்டுக்காரரை சொல்ற குறையா இருக்க வாய்ப்பு இல்லை. அதையும் தாண்டி இந்த ஆண்டவர் என் வாழ்க்கையை எப்படி அமைச்சிட்டாரே, சில நேரம் உங்க மனைவியை பேசுறது உங்க மனைவியை பேசல, உங்களுக்கு இந்த மனைவியை ஏற்படுத்தி கொடுத்தா ஆண்டவரை பேசுறீங்க. எனக்கும் வாட்ச் இருக்கு பாரு, வண்ணப்பட்டி மாதிரி. நான் சொல்றேன், கடவுள் உங்களுக்கு என்ன காரியத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாரோ, என்ன நிலையில் உங்களை அழைத்திருக்கிறாரோ, அந்த நிலையில் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. உங்களுடைய குறைகளை அவர் நிறைவாக்குவார். வாழ்க்கையில குறைவுகள் இல்லாமல் இருக்க போறதில்லை, சவால்கள் இல்லாமல் இருக்க போறதில்லை, பிரச்சனைகள் இல்லாமல் இருக்க போறதில்லை. ஆனா நமக்கு அது மட்டும் இல்ல, நம்ம கூட கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. எந்த பிரச்சனை நீங்க சமாளிக்கலாம், எந்த சவால்களை நீங்க எதிர்கொள்ளலாம், எவ்வளவு பெரிய போராட்டமானாலும் நீங்க எதிர்கொள்ளலாம். ஏனென்றால் உங்களை பலப்படுத்துகிற கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். அல்லேலூயா. சரி, அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் செஞ்ச முத பிரச்சனை இச்சை.
பொல்லாங்கான இச்சை. பவுல் சொல்றாரு, அந்த மாதிரி நீங்க என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அடுத்த வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க, 7வது வசனத்துல 2வது பிரச்சனை. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். சகோதரனே, சகோதரியே, நீ வெறும் சாப்பாடுன்னு நினைக்காத. என்ன நினைக்காத? வெறும் சாப்பாடுன்னு நினைக்காத. அது எங்க கொண்டு போய் விட்டுருச்சு? விக்கிரக ஆராதனைக்கு நேரா கொண்டு போய் விட்டுருச்சு. இவர் இதை எங்க இருந்து சொல்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க யாத்திராகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை அந்த சீனாய் மலையில கொண்டு வந்து வச்சு 10 கட்டளைகளை ஆண்டவர் பேசுறார். அதை 20 லட்சம் ஜனமும் கேட்காங்க, எல்லாரும் கேட்காங்க. அப்படியே மலை புகைக்காடா இருக்கு. தேவனுடைய சத்தத்தை எல்லாரும் கேட்டாங்க, பயந்து போய் இருக்கான். இப்ப அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. மோசே அந்த மலைக்கு போய் மேல இருக்கான், 40 நாள் மேல இருக்கான், இரவும் பகலும். ஜனங்களுக்கு பயமாயிருச்சு. மேல போனாலும் என்ன செய்யல, வரல. நம்மளே கீழே இருந்து அந்த சத்தத்தை கேட்டுட்டு அரண்டு போய், ஐயா இனி ஆண்டவர் எங்க கூட என்ன செய்யக்கூடாது, பேசவே வேண்டாம். மோசே நீரு அவர் என்ன சொல்றார கேட்டு எங்களுக்கு சொல்லும், அது எங்களுக்கு போதும். இப்ப 32ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 32ஆம் அதிகாரத்துல என்ன நடக்கு? 8 வசனங்களை பார்த்தீங்கன்னா, வசனமே சொல்லுது, மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது. லேட் ஆகுது, போன ஆளு என்ன செய்யல, திரும்ப வரல. அதனால அவர்கள் ஆரோனிடத்துல கூட்டமா வராங்க. எப்படி வராங்க? ஆமா, கூட்டம் கூடி ஆரோனை பார்த்து சொல்றாங்க, எகிப்து தேசத்துல இருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன நடந்துச்சோ எங்களுக்கு தெரியல. அதனால நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ண வேண்டும். என்னது? மோசேக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அதனால நீர் என்ன செய்யும், நாங்க சும்மா அப்படி இருக்க முடியாது, எங்களுக்கு முன்னால தெய்வங்கள் போக வேண்டும். அதனால அந்த தெய்வங்களை யார் உண்டு பண்ணணும்? அண்ணனை சொல்றான், உண்டு பண்ண வேண்டும். அப்ப ஆரோன் என்ன செய்யறான், உங்கள் மனைவிகள், குமாரர், குமாரத்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன் அணிகைகளை, நகைகளை என்னிடத்துல கொண்டு வராங்க. எல்லாம் காதுகள்ல இருக்கிறதெல்லாம் கலட்டி கொடுக்குறாங்க. அவன் அதை வாங்கி, இவனுக்கு அனுபவம் இருந்திருக்கும் போல தெரியுது, சும்மா செய்ய முடியாதுல்ல. அப்போ இந்த ஐட்டத்தெல்லாம் எடுத்துட்டு தான் வந்திருக்கிறாங்க. எகிப்துல இருந்து வரும்போது ஒன்னை விட்டுட்டு வரல, எல்லாத்தையும் சுமந்துட்டே தான் வந்திருக்கிறாங்க. இப்ப நம்ம ஆள் என்ன செய்யறாரு? ஆமா 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 ஆமா, சிற்ப ஆசாரியா நகை ஆசாரியா மாறிட்டாரு. மாறி எல்லாம் போட்டு நல்ல ஒரு பள்ளிப்பீடத்தை உண்டு பண்ணி ஒரு கண்ணுக்குட்டியை ரெடி பண்ணி, இஸ்ரவேலரே உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் ஏப்பா உன்னைய தண்ணிக்குள்ள நடத்திட்டு வந்தாரு, மேகங்கள் வழியா நடத்துறாரு, டெய்லி காலையில எந்திரிச்சு மண்ணாவை சாப்பிடுற, தினந்தோறும் அற்புதத்தை பார்க்கிற, ஆனா உனக்கு அதெல்லாம் விசேஷமா தெரியல. உன் கண்ணுக்கு முன்னால ஒரு உருவம் இருக்கணும். இன்னைக்கும் சிலர் கிறிஸ்தவ வட்டாரத்திலேயே சிலருக்கு உருவம் இருந்தாதான்
அவங்களுக்கு அது நல்லா தெரியுது. ஏதோ உருவம் இருக்கணும். அந்த உருவத்தை பார்த்தால் தான் எனக்கு என்ன வருது? நம்பிக்கை வருது. வேதம் அப்படி சொல்லல. வேதம் உருவ வழிபாடை எதிர்க்கிறது. நீங்க ஜீசஸ் படமே இருந்தாலும் அதுவும் ஒரு உருவம் தான். அது ஜீசஸ்னு யாருக்கு தெரியும்? தெரியுமா நமக்கு? இல்ல ஏதோ பரிசுத்தவான்களுடைய பெயரெல்லாம் சொல்லி அவங்கெல்லாம் இவர்கள்லாம் பரிசுத்தவான்கள் சொல்லி அவங்க உருவங்களை வச்சா அவங்க தான் உங்களுக்கு எப்படி தெரியும்? அது ஒரு மனிதனுடைய இமேஜினேஷன்ல வந்த ஒரு மனிதனுடைய படைப்பு. அது தேவன் அதை விரும்பவே இல்லை. ஆண்டவர் இந்த உலகத்தில் நம்மை உயிருள்ள சிலைகளாக படைத்திருக்கிறார். நாம உயிரற்ற சிலைகளை படைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம தான் அவருக்கு உருவங்கள், உயிருள்ள உருவங்கள். அப்ப நீங்களும் உண்டாக்கணும்னா உயிருள்ள உருவங்களை உண்டாக்குங்கள். இவன் சொன்னாயப்பா, இவன் தான் காது கழுத்துல எல்லாம் இருந்து எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்து வச்சுட்டு இவன் சொல்றான், இதுதான் உங்களை என்ன செஞ்சிச்சு? உங்களை எகிப்துல இருந்து கொண்டு வந்த தெய்வங்கள் இவைகளே. இப்ப என்ன நடக்கு? அதுலதான் சொல்லி இருக்கு 6வது வசனத்துல, அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலிகளை இட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள். இவர்களை ஆச்சரியமாய் நடத்தி சென்ற தெய்வத்தின் மேல அவ்வளவு அற்புதங்களை, அவ்வளவு அதிசயங்களை பார்த்தோம். அவங்களுக்கு அவர் மேல என்ன இல்லை? நம்பிக்கை இல்லை. ஒரு உருவம் எனக்கு வேண்டும் சொன்னாரு. இவங்களை மாதிரி நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, ஆயிடாதீங்க. அதுலயே நீங்க அந்த 32ஆம் அதிகாரம் முழுவதும் வாசிங்க. ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய கோபம், கடைசியில் அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த ஜனங்களுக்காக அவன் வேண்டுதல் செய்யலாம். மிக குறிப்பாக அந்த 30ல இருந்து 35 வரைக்கும் உள்ள வசனத்தை சொல்லிட்டு நம்ம போயிடலாம். அந்த 30வது வசனத்துல மோசே ஜனங்களை பார்த்து சொல்றான், நீங்கள் மகா பெரிய பாவம் செய்தீர்கள். என்ன செஞ்சீங்க? சாதாரண பாவம் இல்ல, மகா பெரிய பாவம் செய்தீர்கள். உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்ய கூடுமோ என்று அறிய இப்பொழுது நான் கர்த்தரிடத்தில் ஏறி போகிறேன் அப்படின்ட்டு ஆண்டவர்கிட்ட போய் சொல்றேன். ஐயோ, இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள். ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து ஏன் பேரை கிறுக்கி போடும். சரி, இந்த ஜெபம் சரியா தப்பா? ஆண்டவர் அடுத்த வசனத்துல ஆண்டவர் என்ன பதில் சொல்றாரு பாருங்க. ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்றாரு, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பேரை கிறுக்கி போடுவேன், நீ தேவையில்லாத பேசாதான் அதுக்கு அர்த்தம். அப்போ இந்த ஜெபம் ஆண்டவருக்கு பிடிக்கல. பாரம் இருக்கு, ஜனத்தின் மேல பாரம் இருக்கு, இல்லைன்னு நம்ம சொல்லல. ஆனா இந்த ஜெபம் சரியான ஜெபம் இல்லை. அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, இப்ப நான் யார கிறுக்கணுமோ அவன் பேர பவுல் கூட சொன்னார் புதிய ஏற்பாட்டுல. என்ன சொன்னாரு? இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் மீட்கப்படுகிறதற்காக நான் சபிக்கப்பட்டா கூட பரவாயில்லன்னாரு. ஆண்டவர் சபிச்சுட்டாரா? அதெல்லாம் நம்ம வைராக்கியத்துல சொல்றது. அதெல்லாம் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார். சரி, இப்ப காரியத்துக்கு வந்துடலாம். அப்போ
அவனா நான் யாரை கிறுக்கி போடணும் அவனை நான் கிறுக்கி போடுவேன். பாவம் செய்தவன் எவனோ அவனை நான் இது பண்ணுவேன். அதனால இப்போ ஆண்டவர் சொல்ற, இப்போ நீ போய் நான் உனக்கு சொன்ன இடத்துக்கு ஜனங்களை கூட்டு போ. என் தூதனானவர் உனக்கு முன்னால செல்லுவாரு. ஆனா இதெல்லாம் கவனிக்கணும். ஆகிலும் நான் விசாரிக்கும் நாளில் அவர்களுடைய பாவத்தை அவர்களிடத்தில் விசாரிப்பேன். நான் சொல்றேன், விக்கிரக ஆராதனை விசாரிப்புக்குரிய பாவம். என்னது சொல்லுங்க? விக்கிரக ஆராதனை என்பது விசாரிப்பு. மற்ற பாவம் விசாரிக்க மாட்டாரா? விசாரிப்பார். இங்கே வசனம் சொல்லு, நான் விசாரிக்கும் நாளில் அவருடைய பாவத்தை அவர்களிடத்தில் விசாரிப்பேன். 35 சொல்லியிருக்க, ஆரோன் செய்த கன்றுக்குட்டியை ஜனங்கள் செய்வித்தது நிமித்தம் கர்த்தர் அவர்களை உபாதித்தார். அப்ப இங்க பவுல் சொல்றாரு, எப்பா ரொம்ப மேன்மையான வளங்களையும் அதிசயங்களையும் பார்த்த அவர்களிடத்தில் தேவன் பிரியமா இருக்கல. ஏன் பிரியமா இருக்கல? இச்சித்தார்கள் முதல்ல. ரெண்டாவதா ஏன் பிரியமா இருக்கல? விக்கிரக ஆராதனை செய்தார்கள். மூன்றாவதாக நீங்க 8வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்தார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. இது எங்க நடந்துச்சு? என்னாகமத்தின் புத்தகம் 25ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, இப்ப அதுல என்ன சம்பவங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். என்னாகமத்துல ஒரு அரசன் பிலேயாம் என்கிற ஒரு தீர்க்கதரிசியை கூலிக்கு பொருத்தி இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க சொல்றான். ஆனா இவன் எவ்வளவு பணம் கொடுக்கறேன்னு சொன்னாலும் பிலேயாம் வார்த்தை என்ன? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். 24 அதிகாரம் வசனத்தை பாருங்க. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டான். அவ்வளவு அற்புதமான வாசகங்களை இஸ்ரவேல் ஜனத்தை பத்தி மேன்மையா சொல்றான். அவ்வளவு மேன்மையா சொல்லிட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் மேன்மையா தானே இருக்கணும். 25ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா வசனத்துல சொல்லியிருக்கு, இஸ்ரவேல் சித்தீமிலே தங்கி இருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோட வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். இது எப்படி ஆச்சா? அடுத்த வசனத்தில் சொல்லியிருக்கு, அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்து உண்ணும்படி. இங்க என்னதான் பேசிக்கிட்டு இருக்கு? கொரிந்து சபையில பிரச்சனை இதுதான். எதுக்கு கூப்பிடுறாங்க? சாப்பிடுறதுக்கு கூப்பிடுறாங்க. எங்க வீட்டுல கிடா வெட்டு வந்துருங்கோ, அப்படிதானே செய்யறாங்க, கூப்பிடுறாங்க. தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்து உண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். ஏன் நடந்துச்சு? ஏன்னா அந்த பெண்கள் மோவாபின் குமாரத்திகள், அந்த பெண்கள் தான் இவர்களை அதற்கு என்ன செஞ்சாங்க? நேராக வழி நடத்தினார்கள். இச்சை பெண்கள் தான் நடத்துறாங்க. 3வது வசனம் இப்படி இஸ்ரவேல் பாகால் பேயோரை பற்றி கொண்டார்கள், அதனால் இஸ்ரவேல் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. இந்த பெண்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஆசையா, நாங்க எங்க வீட்டுல விருந்து வச்சிருக்கிறோம், வாங்க, உங்களுக்கு நாங்க செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ஐயோ பாவம், இந்த மண்ணாவே தின்னுகிட்டு இருக்கிறீங்க, வாங்க கொஞ்சம் நல்லா நாங்க உங்களை கவனிக்கிறோன்ட்டு அவர்கள்
தேவனை விட்டு வழுவி போகிறதற்கு நேராக வழி நடத்திட்டாங்க. இது எங்க ஆரம்பிக்கு? விருந்து உபசரிப்பு. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்துல ஆவியானவர் ஒவ்வொரு சபைகளுக்காக பேசிட்டு வர்றாரு. அப்ப ஒரு சபைக்கு பேசும்போது 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல அந்த சபையை பார்த்து, சில காரியங்களை குறித்து உன் பேர்ல எனக்கு குறை இருக்குன்னு சொல்லிட்டு, விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கிறதற்கும் வேசித்தனம் பண்ணுகிறதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதனையை கை கொள்ளுகிறவர்கள் எங்க இருக்கிறாங்க? உன்னிடத்தில் இருக்கிறார்கள். அப்போ என்னாகமம் 24 இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறது கர்த்தருக்கு பிரியம் என்று கண்ட பிலேயாம் அடுத்த அதிகாரத்துல என்ன செஞ்சான்னு கேட்டா, பாலாக்குக்கு ஐடியா கொடுத்துறான். ஏப்பா, நான் என் வாயை திறந்து இந்த ஜனங்களை என்ன செய்ய முடியாது, சபிக்க முடியாது, இந்த ஜனங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியாது. ஆனா உனக்கு நான் வேற ஒரு ஷார்ட்கட் சொல்லி கொடுக்கிறேன், வேற ஒரு குறுக்கு வழி சொல்லி கொடுக்கிறேன். இவங்களே இவங்க தலையில மண்ணை வாரி போடுறதுக்கு வழி சொல்லித்தார். என்ன வழி? உங்க பெண்களை அனுப்புங்க, பெண்களை அனுப்பி சாப்பிடுறதுக்கு கூப்பிடு, அவங்க வருவாங்க, அவங்கள கைக்குள்ள போட்டுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்கா இவங்க அழிஞ்சு போயிடுவாங்க. வெளிப்படுத்தல சொல்லியிருக்கு. இப்படி போதனை செஞ்ச இதே போதனை எங்கேயும் இருக்கு. அந்த போதனையை கை கொள்ளுகிறவர்கள் உன் சபையில இருக்கிறார்கள். இப்ப பவுல் சொல்றாரு, ஐயா, இஸ்ரவேல் ஜனங்களை மாதிரி நீங்கள் என்ன செய்யாதீங்க, இருக்காதீங்க. அதோட முடியல. 10ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்லி இருக்குது, அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து, எப்படி? கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அது போல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராது இருப்போமாக. எங்க பரீட்சை பார்த்தாங்க? பல இடங்கள்ல சொல்லியிருக்கு. ஒரே ஒரு வேத பகுதியை நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்க விரும்புகிறேன். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்துல முதல் 7 வசனங்களை பார்த்தீங்கன்னா, கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா. அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. 17:1 சொல்லுது, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. அப்ப அடுத்த வசனத்துல நாங்கள் குடிக்கிறதுக்கு தண்ணீர் தரணும்னு சொல்லி வாதாடுறாங்க. இப்ப மோசே கேட்கிறார், கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் அப்படின்னு கேட்கான். அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, முறுமுறுத்து, எப்பா, இந்த வனாந்தரத்துல நாங்க எங்க பிள்ளைகள் எங்க ஆடு மாடு எல்லாம் சாகணும்னு சொல்லி எகிப்தை விட்டு நீ என்ன செஞ்சுட்ட, கூட்டிட்டு வந்துட்ட அப்படிங்கிறாங்க. அப்போ இவன் ஆண்டவரை நோக்கி புலம்புறான். ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ இந்த கண்மலையை அடி, அப்போ உனக்கு என்ன வரும், தண்ணி வரும் அப்படிங்கிறத சொல்றாரு. அப்படி சொல்லும் பொழுது ஆண்டவர் சொன்னபடி அவன் செய்துட்டு 7வது வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க, வாதாடினது நிமித்தமும் கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று பரீட்சை பார்த்தது நிமித்தமும். அந்த இடத்துக்கு அவன் மாசா என்றும் மேரிபா என்றும் பெயரிட்டான். நாம் இன்னைக்கு வாசித்த சங்கீதத்துல கூட 40 ஆண்டுகள் இந்த ஜனங்கள் என்னை பரீட்சை பார்த்தார்கள். இது 4வது தப்பு. 5வது தப்பு என்ன? முறுமுறுப்பு. 10வது வசனம் சொல்லுது, அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள், அது போல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். நிறைய வசனங்கள் இருக்கு இதை குறித்து சொல்லணும்னா.
யாத்திராகமத்திலையும் எண்ணாகமத்திலையும் உபாகமத்திலையும் நிறைய வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அவ்வளோ நம்ம சொல்ல வேண்டாம். ஒரு சில வசனங்கள் நான் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. எண்ணாகமம் 14ஆம் அதிகாரத்தில் 2வது 3வது வசனத்தில் அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் எகிப்தில் செத்து போனால் நலமாயிருக்கும், இல்லை வனாந்தரத்தில் நாங்கள் என்ன செய்யணும், சாகணும், அப்படி இல்லைன்னா நாங்கள் எகிப்துக்கு திரும்பி போகிறது நல்லது. 3 விஷயம் சொல்றான். ஒண்ணு, எகிப்திலேயே என்ன செஞ்சிருக்கணும், செத்து போயிருந்திருக்கணும். எகிப்தை விட்டு வெளியே வந்தது முத தப்பு. 2வது, இந்த வனாந்திரத்திலேயாவது செத்து போகணும், இல்லைன்னா எகிப்துக்கு திரும்ப போயிடணும். அப்ப மனசு முழுசும் என்னதான் இருக்கு? இந்த சில பெண்கள் சொல்லுவாங்களா, எங்க அம்மா வீட்டுல எவ்வளவு நல்லா இருந்தேன், உன்னைய கட்டிட்டு என்ன அதிகாரி, எங்க அம்மா வீட்டுல எவ்வளவு பால், எவ்வளவு நல்லா திக்கா காப்பி குடிப்போம், எங்க வீட்டுல மாடெல்லாம் நின்னுச்சு, இங்க ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது. நான் அங்க அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன். இந்த ஜனத்துக்கு எண்ணம்லாம் என்னதான் இருக்கு, எகிப்து எகிப்து எகிப்து. நீங்க எண்ணாகமத்துல 16ஆம் அதிகாரத்தையும் குறிச்சுக்கோங்க. அந்த அதிகாரம் முழுசும் வாசிங்க. அதுல யாரு எலும்பி முறுமுறுக்கிறான்னு கேட்டா மோசேக்கு சொந்தக்காரங்க. யாரு? அவங்க கோத்திரத்தை சேர்ந்தவன். அவங்க என்ன சொல்றாங்க, 16:3 நீங்க மிஞ்சி ஏப்பா ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. யார பார்த்து? மோசே ஆரோனை பார்த்து. ரொம்ப டூ மச். ஜனங்கள்லாம் ரொம்ப நல்லவங்க, நீங்க ஜனங்களை மோசமா பேசிட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு, ஆனா சபைக்கு மேல நீங்க உங்களை உயர்த்திக்கிட்டு அதிகாரத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த அதிகாரத்துல கீழே என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நீங்க பார்க்கலாம். நமக்கு அதுக்குள்ள போறதுக்கு டைம் இல்லைனாலும் நான் சுருக்கமா சொல்ல விரும்புறேன். இப்ப 5 விஷயங்கள் சொல்றாரு. இஸ்ரவேல் ஜனங்களுடைய 5 தவறுகள். முத தவறு இச்சை, பொல்லாங்கானவைகளை இச்சிக்கிற நிலைமை. 2வது விக்கிரக ஆராதனை. 3வது வேசித்தனம். 4வது பரீட்சை. 5வது முறுமுறுப்பு. பவுல் சொல்றாரு, இது எல்லாத்துக்கும் நீங்களும் விலகி இருக்க வேண்டும். ஏன்னா இதே பிரச்சனைகள் கொரிந்து சபையிலும் இருந்துச்சு. எங்க இருந்துச்சு? கொரிந்து சபையில இருந்துச்சு. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நம்ம கடந்து போகலாம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 20வது 21வது வசனத்தை பாருங்க. அங்கே சொல்றாரு 2 கொரிந்தியர்ல, அதாவது ஆக்சுவலா அந்த 12ஆம் அதிகாரத்துல 14 வசனம் எடுக்க வேண்டாம். 14 வசனம் சொல்றேன், நான் 3வது வருஷம் திரும்ப உங்கள்கிட்ட வாரேன். ஆனா இப்போ 20 வசனம் சொல்றாரு, நான் உங்களிடத்தில் வரும் பொழுது உங்களை என் மனதின்படி இருக்கிறவர்களாக காணாம. என் மனசுபடி எப்படி? என் மனசு எப்படி இருக்கு? இவங்க கர்த்தரிடத்துல உண்மையா இருக்கணும், கர்த்தரோடு நடக்கணும், அதான் என்னுடைய விருப்பம். அப்படி இல்லாம நானும் உங்கள் மனதின்படி இருக்கிறவர்களாக காணப்படாமல் இருப்பேன் என்றும். முக்கியமா சொல்றாரு, விரோதங்கள் என்ன இருக்கு உங்களுக்குள்ள? சபைக்குள்ள என்ன இருக்கு? விரோதங்கள் இருக்கு, வைராக்கியங்கள் இருக்கு, கோபங்கள் இருக்கு, வாக்குவாதங்கள் இருக்கு, புறங்கூறுதல், கோல் சொல்லுதல், இருமாப்பு, கலகங்கள் ஆகிய இவைகள் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்குமோ என்று மறுபடியும் நான் வருகிற பொழுது. இதெல்லாம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா என் தேவன் என்னை தாழ்த்தும்படி முன் பாவம் செய்தவர்களாகிய அநேகர். அதாவது இந்த பகுதியில் அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பயன்படுத்துற அதே வார்த்தை, அநேகர் தாங்கள் நடப்பித்த அசுத்தத்தையும் வேசித்தனத்தையும். பார்த்தீங்களா? இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்ன அதே விஷயம்தான்.
அவர்கள் நடப்பித்த அசுத்தத்தையும் வேசித்தனத்தையும் காம விகாரத்தையும் விட்டு மனம் திரும்பாமல் இருக்கிறதை குறித்து நான் துக்கப்பட வேண்டியதா இருக்குமோ என்றும் பயந்திருக்கிறேன். சார், நம்ம 13வது வசனம் பேசுகிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை, நம்ம அடுத்த வாரத்தில் பேசலாம். ஆனா எங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் மற்றவர்களுக்கு போதிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துறேன்னு சொன்னவர், அப்படி தன்னை ஒடுக்கி கீழ்ப்படுத்தாத இஸ்ரவேல் ஜனங்கள் விழுந்து போனாங்க. அதனால நிக்கிறேன்னு நீ சொல்லிட்டு விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அவங்கள மாதிரி நீ என்ன செய்யாத, நடக்காத. அவங்களுக்கு ஞானஸ்நானம் கிடைச்சது போல உனக்கு ஞானஸ்நானம் கிடைச்சிச்சு. அவர்கள் ஞான போஜனத்தையும் ஞான பானத்தையும் பருகுவது போல நீ திருவிருந்த ஐக்கிய பந்தியில பங்கு பெறுகிறாய். அவர்களுக்கு இருந்த அதே மேன்மை உனக்கும் ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆனா உனக்கு மேன்மை இருக்கிறது என்பதனால், நீ கர்த்தருக்குள் வந்து விட்டாய் என்பதனால் நீ விழுந்தே போக மாட்டேங்கிற கேரண்டி கிடையாது. எப்பொழுதும் அந்த ஜாக்கிரதையில், அந்த எச்சரிப்பில் நீ முன்னேற வேண்டியது அவசியம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்லுகிறார். அதனால சொல்றாரு, தன்னை நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு? கர்த்தரோடு உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உறவு எப்படி இருக்கு? உங்களுக்குள் ஆண்டவர் செய்த அந்த அற்புதங்களின் நிமித்தம், ஆண்டவர் உங்களை நடத்துகிற அந்த விதத்து நிமித்தம் நீங்கள் இன்னும் தாழ்மைப்படுகிறீர்களா? இல்லை பெருமைக்கும் மேட்டிமைக்கும் இடம் கொடுத்து உங்கள் வாழ்வை உதாசீனப்படுத்தி கொண்டிருக்கிறீர்களா? பவுல் சொல்றார், இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்கள், நிற்கிறேன் என்று சொல்லுகிறதற்கு ஒன்றுமில்லை. எப்பொழுதும் தாழ்மையோடு நம்மை சரி செய்யவும், தாழ்மையோடு கிறிஸ்துவின் வழியில் விசுவாசத்தில் நடக்கவும் நம்மை அர்ப்பணிப்போம். அதுதான் நம்மை கரை சேர்க்கும். முழங்கால் படிடுவோம், கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். அன்பின் ஆண்டவரே, எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வசனத்திற்கு முன்பதாக எங்களை தாழ்த்துகிறோம். இஸ்ரவேலருடைய திருஷ்டாந்தம், இஸ்ரவேலுடைய வாழ்வு எங்களுக்கு திருஷ்டாந்தம். ஆண்டவரே, நாங்கள் பொல்லாங்கானவைகளை இச்சியாமல், விக்கிரக ஆராதனைக்கு வேசித்தனத்திற்கு இடம் கொடாமல், உம்மை பரீட்சை பாராமல், முறுமுறுக்காமல், நீர் எங்களை நடத்துகிற வழியில் தாழ்மையோடு உம்மை பின் சென்று உம்முடைய மேன்மையை ஒவ்வொரு நாளிலும் பற்றி கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.